ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜூன் 11th ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனல்ல ஒரு குட்டி ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2, 3 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய லைஃபோட ஒரு குட்டி அப்டேட் ப்ளஸ் கொத்து பரோட்டா மேக்கிங் தான் இந்த ஷார்ட்ஸு. நேத்து நைட் வந்துட்டு எதுவும் குக் பண்ற வந்துட்டு ஐடியா இல்ல. அதனால தலப்பாக்கட்டிலயும் ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஒரு பரோட்டா வந்துட்டு ₹24ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 4 பரோட்டா வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு, வீட்லயே வந்து கொத்து பரோட்டா வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நான் வந்துட்டு 2 பரோட்டாவை வச்சு தான் கொத்து பரோட்டா பண்ணியிருந்தேன். ரிமைனிங் 2 பரோட்டா வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ லைஃப் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருந்தேன், அதுவுமே வந்து இப்போதைக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அவங்க கொடுத்த ஒரே ஆப்ஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துகிட்டு வேணால் அப்புறமா வந்து வேகன்சி இருந்தால் ரீஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஆப்ஷன் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ரீஜாயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான டிசிஷன் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியுமான்னு கேட்டு பார்த்தேன். பட் பாசிபிளே இல்லைன்னு சொன்னதுனால வேறு சாய்ஸ் இல்லாமல் ஃபைனலாக வந்துட்டு நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த டிசிஷன் வந்து ஈஸியாக எடுக்க முடியல. சொல்லப்போனால் அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே போயிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அது பேபிக்கும் செட் ஆகணும், நம்மளோட லைஃப் ரொட்டீனுக்கும் செட் ஆகணும், ஃபினான்ஷியலாக முக்கியமாக வந்து செட் ஆகணும். இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது. ஒர்க்கிங் மாம் எல்லாராலையும் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன்.